திருக்குறள், அறத்துப்பால், இல்லறவியல், இனியவை கூறல். இன்சொலால் ஈரமலை படிரிலவாம், செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். Words spoken by a person are considered sweet if they are filled with love, honesty, and truthfulness, without any intent of deceit. அகனமர்ந் தீதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும். Speaking with a smiling face and kindness is a greater virtue than giving something with a joyful heart. முகத்தான் அமர்ந்திந்து நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும். Looking with a smiling face and speaking kind words from a joyful heart is a virtue in the path of righteousness. துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும், இன்புருவும் இன்சொலவர்க்கு. இன்சொல் பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழகுவோர்க்கு துன்பம் தரும் வறுமை வருவதில்லை. Those who speak sweet words and are kind to everyone do not suffer the misery of poverty. பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது. Besides a humble nature and a gentle way of speaking, there is no better adornment for a person. அல்லவை தே அறம்பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். பிறர்க்கு நன்மையானவற்றையே விரும்பி இனிமையான சொற்களை பேசினால் தீயவை தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். Seeking good for others and speaking kindly can reduce misdeeds and promote the growth of virtue. நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும். Words that adhere to the noble quality of providing beneficial outcomes bring great joy and benefit to those who speak them. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும். Words that are kind and free from pettiness can bring a person lasting fame both in life and after they have passed away. இன்சொல் இனிதீன்றல் காண்பான், எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? Realizing that kind words bring joy, why would anyone choose to speak harsh words instead? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. மனதிற்கு இன்பம் தரும் இனிமையான சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் கடுமையான சொற்களை கூறுவது சுவையான பழம் இருக்க கசப்பான காய்களை உண்பது போலாகும். When sweet words that bring joy to the heart are available, speaking harsh words that cause pain is like eating bitter fruits while ignoring delicious ones. நன்றி. அடுத்த அதிகாரம், செந்நன்றி அறிதல்.